ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் சூன்யமாக மாறும். அதான் ரட்சிப்பு. அவங்களுக்கு ரட்சிப்புனா என்ன? எல்லாம் சூன்யமாக மாறுகிறது. So God created everything out of nothing. அனைத்தையும் ஆண்டவர் வெறுமையிலிருந்து சூரியத்திலிருந்து சிருஷ்டித்தார். அதான் சத்தியம் சொல்லுது. சோ உலகம் என்ன சொல்லுது? எல்லாமே ஒரு நாள் வெறுமையாக சூன்யமாக மாறிவிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். அதான் அவங்களுடைய நம்பிக்கை. சோ நம்முடைய நம்பிக்கைக்கும் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. சோ வார்த்தை என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, வார்த்தைக்கு பொருள் உண்டு. வார்த்தை சொல்வதனால வார்த்தையிலே கிரியை செய்ய முடியும். சோ அது வெறும் சத்தம் அல்ல, அது வெறும் ஒரு ஓலம் அல்ல, அல்லது வெறும் ஒரு ஒரு எதுகை மோனை போல பாடிக்கிட்டே இருக்கிறது போல. இதுல என்ன சொல்ற? ஆதியிலே வார்த்தை இருந்தது. நிறைய மதங்கள்ல ஆதியில என்ன இருக்குது? ஆதியில ஒரே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லது வார்த்தையா இருக்காது, அது என்ன செய்வாங்க? இப்ப உதாரணத்துக்கு இந்துக்கள் என்ன செய்வாங்க? ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆதியிலே இருந்தது. ஆதியில அது இல்லை. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. வார்த்தை இருந்தால் அதற்கு பொருள் இருந்தது. அந்த பொருள் இருந்தால் அதுல என்ன செய்யணும்? அர்த்தம் இருந்ததுனால அதுல செயல்பாடுகள் இருக்கு, அதுல சிருஷ்டிப்பு இருந்தது. அது வெறுமனை வார்த்தை அல்ல, சிருஷ்டிக்கும் வார்த்தை, வல்லமை படைத்த வார்த்தை. சோ யோவான் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தையானது மனிதனாகி மனித ரூபத்திலே வந்தது. சாதாரண பார்க்கணும். ஆண்டோடைய வசனம் என்னது? அது மாம்சமாக வாருகிறது. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். உலகத்திலே வந்தபோது யோவான் சொல்றாரு, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை என்ன? கிருபையும் சத்தியமும். ரெண்டு முக்கியமானது, கிருபை சத்தியம். ஆண்டோடைய வார்த்தை தேவன் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் சத்தியம். சோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒரு தேவனுடைய தாசர் சொல்றார். அதாவது ஒரு சிறுவன், அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆலயத்துக்கு போறது முன்னாடி அவர் தந்தைகிட்ட வரான். தந்தை என்ன செய்யறாரு? 2 பணம் கொடுக்குறாரு. ஒரு 10 ரூபாய் காசை கொடுத்து, நீ இத போய் என்ன செய்யணும்? ஆராதனை சமயத்துல ஆலயத்துல காணிக்கையாக போட வேண்டும். சரி, நான் வாங்கிக்கணும். இன்னொரு 10 ரூபாய் காசு கொடுக்குறேன். நீ இதுக்கு போய் நீ என்ன செய்யலாம்? நீ இனிப்பு பலகாரம் இல்லைன்னா ஐஸ் வாங்கி சாப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காசுகளையும் 2 10 ரூபாய் நாணயங்களையும் எடுத்துக்கொண்டு வேகமா ஓடும். வெளியே ஓடும் பொழுது ஒரு நாணயம் கீழே விழுந்து அது சாக்கடைக்குள்ள போயிடுது, அழுக்கான நீருக்குள்ள போகுது. அதை எடுக்கவே முடியாது. அங்க நின்றுட்டு யோசிக்கிறான், என்ன செய்யறது? அப்ப ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உனக்கு எல்லாமே தெரியும், எல்லா நாணயமும் நீ பாக்குறீங்க. அந்த சாக்கடைக்குள்ள தண்ணிக்குள்ள போன நாணயம் தான் உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. இந்த நாணயம் நான் பலகாரம் வாங்குற காசு, நீர் அந்த காணிக்கை நீரே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டில போய். நிறைய பேர் அப்படிதான் இருக்கணும். சோ அதுதான் கிருபையும் சத்தியமும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி, நீ அதை ஒத்துக்கொண்ட, நீ இழந்து போயிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட, அதை நான் என்ன செய்யும்? மீட்டுக்கொள்ள முடியும். சோ அதுல கிருபையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு, நான் அந்த காசை எடுத்துக்கிறேன். அதான் கிருபை. அவனுடைய கிருபை என்ன? நம்ம பாவத்துக்கு ஏற்றவாறு தண்டிக்காம நம்ம மன்னிக்கிறது தான் கிருபை. அந்த கிருபை எப்படி வெளிப்பட்டது சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கு நேரடி சாட்சிகள் இல்லை. யோபுட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, உலகத்தை நான் சிருஷ்டித்த பொழுது
இந்த பூமிக்கு நான் அஸ்திபாரம் இட்ட பொழுது நீ எங்கே இருந்தாய்? அப்ப ஒரு மனிதன் இல்லை. சிருஷ்டிப்புக்கு சாட்சியே கிடையாது. அப்ப சிருஷ்டிப்பு எப்படி உண்டானது? ஆண்டவர் உண்டார். எப்படி நமக்கு தெரியும்? ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனாலதான் தெரியும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி ஆகமத்துல மோசே எழுதுறபடிதான் சிருஷ்டிப்பு உண்டானது. எப்படி தெரியும்? ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தி. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு என்ன செய்யறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மை வெளிப்படுத்தி, சிருஷ்டிப்பின் மூலமாய் வெளிப்படுத்தின தேவன் இப்ப என்ன செய்யறார்? தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுக்கு சாட்சிகள் இருக்கா? இருக்கு. யார் அந்த சாட்சிகள்? யோவான் ஒரு சாட்சி, மத்தேயு ஒரு சாட்சி, சீஷர்கள் ஒரு சாட்சி, மரியாள் ஒரு சாட்சி, மரியா மக்தலேனா மரியாள் ஒரு சாட்சி. இப்படி பல சாட்சிகள் நேரடியாக அதை பார்த்தவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அதனாலதான் அதை சத்தியம் சொல்லி என்ன பண்றது? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எந்த விதமான இருளும் இல்லை. ஆண்டவர் வெளிச்சமாயிருக்கிறார். So there is no darkness. எந்த இருளும் இல்லை. இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. இருள் என்னத்தை குறிக்கிறது? அநீதியை குறிக்கிறது. நம்பிக்கை இல்லாததை குறிக்கிறது. இருள் என்று சொல்வது மரணத்தை குறிக்கிறது. ஆண்டவரிடத்துல பாவமோ மரணமோ இருளோ நோயோ இழப்போ ஒன்றுமே இல்லை. அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவரிடத்துல எந்த விதமான இருளும் காணப்படுது. ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு குணாதிசயம் என்ன? அவர் வெளிச்சம். பல குணாதிசயங்கள் இருக்கு. அவர் பரிசுத்தமானவர், நீதிபரர், நியாயத்தை செய்கிறவர், அவர் ஜெபங்கள் கேட்கிறவர், அவர் நமக்கு அரண், அவர் கோட்டை, அவருக்கு பலவிதமான பெயர்களை நம்ம பார்க்கணும். ஆனா இதுல ஒன்று முக்கியமான குணம் என்ன? ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார். வெளிச்சமா இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மை வெளிச்சத்துல கொண்டு வர. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போஸ்தலர் 26:16-18 வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், நான் உன்னை என்ன செய்யறேன்? அனுப்புறேன். எதுக்காக அனுப்புறேன்? இருளில் இருக்கிற ஜனங்களை நீ வெளிச்சத்தை கொண்டு வரணும். அவருடைய கண்களை திறந்து, அவருடைய மனக்கண்களை திறக்கணும். இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வரணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவது, அந்தகாரத்திலிருந்து விடுதலை பெறுவது. அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது அங்கு அப்போஸ்தலர் 26 3 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு 4 காரியங்களை சொல்றான்னு சொல்லுவோம். ஒண்ணு கண்கள் திறக்கப்படும். வெளிச்சம் இல்லைன்னா குருடர்கள். இன்னொரு பக்கம் என்ன செய்யுது? இருளின் அல்லது அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வரும். அதனால பேதுரு சொல்றாரு, ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்தவர். அது மாத்திரமல்ல, என்ன பார்க்கிறோம்? சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வெளிச்சம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறும். இதுதான் ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியம். ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார், நம்மை வெளிச்சத்துல கொண்டு வரும். வெளிச்சத்துல கொண்டு வரதுனால பிதாவோடு ஒப்புரவா இருக்கிறோம், பிதாவோடு ஐக்கிய வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதனுடைய விளைவு என்ன? ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியம் கொள்கிறோம். நம்மளுடைய வெளிச்சம் வானத்திலிருந்து பிரகாசித்து நம் மேல் விழுந்தது மாத்திரமல்ல, அது என்ன செய்யுது? நம்மிலிருந்து பலருக்கு அது வெளிச்சமாய் மாற வேண்டும். என்ன அர்த்தம்? வெளிச்சத்தில் நடக்கிற எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? சபைகள்ல பிரிவினைகளை பார்க்கிறோம், பகைமையை பார்க்கிறோம். அப்படி கிடையாது. வெளிச்சத்தில் நாம் நடப்போம் என்றால் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களா இருப்போம். அது ரொம்ப முக்கியமான காரியம். இருள் இல்லை என்று சொல்லும் பொழுது அதுல அந்தகாரம் இல்லை, பாவம் இல்லை, அநீதி இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிச்சமாயிருக்கிறார். தேவன் வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார்.
அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. சோ நாம் வெளிச்சத்தை உண்டாக்குறவர்கள் அல்ல, வெளிச்சத்தை பிரதிபலிப்பவர்கள். இப்ப ஒரு லைட் வச்சிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சோம்னா அந்த கண்ணாடி என்ன செய்யும், அந்த விளக்குல இருந்து வர வெளிச்சத்தை அது பிரதிபலிக்கும். அதே போலதான் சோ நாம் வெளிச்சத்தை உருவாக்குகிறவர் அல்ல, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனிடத்திலிருந்த வெளிச்சம் நம்மிடத்தில் வரும் பொழுது அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறோம், ரிஃப்ளெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். அதாவது சந்திரன்ட்ட வெளிச்சம் கிடையாது, சூரியன்ட்ட வெளிச்சம் உண்டு. சந்திரன் என்ன செய்யுது, சூரியனிலிருந்து வர்ற வெளிச்சத்தை உட்வாங்கி அது திருப்பி என்ன செய்யுது, வெளியே கொடுக்கும். அதே போலதான் நாமும் இருக்கோம். வெளிச்சத்தை உருவாக்குறவர்கள், மற்றபடி வெளிச்சத்தை உள்வாங்குகிறவர்கள், வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள். அடுத்து என்ன பார்க்கிறோம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத கள்ள உபதேசிகள் நிறைய இருக்கிறார். அதுதான் திரும்ப திரும்ப பவுல் எழுதும்போது எழுதுறார், அதே போல யோவான் எழுதுறார், பேதுரு எழுதுறார். இங்க ஏன் திரும்ப திரும்ப இதை பத்தியே எழுதிட்டு இருக்காங்க? ஏன் எழுதுறாங்கன்னா, அநேகர் சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாதனால கள்ள உபதேசம், அங்க பிரதானமாயிருந்த கள்ள உபதேசம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வரவில்லை. அவர் என்ன தேவனாய் இருந்தா மனிதனாய் வர முடியாது. அதாவது அவங்களுடைய என்ன என்னன்னா, அவங்களுடைய சிருஷ்டிப்பு கதை நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் அறிவு சார்ந்த ஒரு கற்பனையை சொல்கிறார். அறிவு சார்ந்த கற்பனைனா என்ன? அவர்கள் ஞானவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார். அதாவது ஒரே ஒரு சிருஷ்டிகர், அவரிடத்திலிருந்து சின்ன சின்ன துண்டுகளாக பிரிந்து பல சிருஷ்டிகர்கள் வந்தார்கள். அதுல இருந்து துண்டு துண்டாக வந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பீஸாயி அது துண்டு துண்டாக உடைந்து அது என்ன, அது பல லட்சங்களா பல கோடிகளா. அதனால ஒரிஜினலா இருந்த கடவுள் இன்றைக்கு எல்லாவற்றிலுமே இருக்கிறார். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, தூண்லையும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அது அவங்களுடைய நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை என்ன, கடவுள் அங்க இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, ஒருத்தரை இன்னொரு கடவுளை உருவாக்குறார், அவர் இன்னொருத்தரை உருவாக்குறார். அப்படி உருவாக்கிக்கிட்டே வரும் பொழுது கடைசியாக, அதாவது முதலாவது இருந்த கடவுளுக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்திற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்படியே செயின் வந்துகிட்டே இருக்கு, ஒருத்தர் பண்றா அடுத்த பண்றா அப்படி பல தலைமுறைகள் தாண்டி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால இந்த உலகம் பாவம் நிறைந்தது, இந்த உலகம் அசுத்தம் நிறைந்தது, இந்த உலகம் பரிசுத்தமானது அல்ல. எனவே உண்மையான தேவன் இந்த உலகத்தோடு உறவு கொள்ள முடியாது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறக்க முடியாது. அவர் கடவுள், ஆனா மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசத்தை செய்தார். இன்னைக்கு அப்படி செய்யறவங்க இருப்பாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% தெய்வமாயும் 100% மனிதனுமாய் இருக்கு. 100% God, 100% human. அதான் அதனுடைய மகத்துவம். அவர் பகுதி மனிதனாகவும் பகுதி கடவுளாகவும் இல்லை, 50-50 இல்ல 60-40 இல்லை, 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். அப்பதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ண முடியும். அதனால அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாவரும் அசுத்தாவியை உடையவர்கள் அல்லது கள்ள போதகர்கள்.
சோ அதனாலதான் பவுல் யோவான் திரும்ப திரும்ப சொல்றாரு, நாங்க என்ன செய்ய அவரை பார்த்தோம், அவருடைய மகிமையை பார்த்தோம், அவருடைய கிருபையை பார்த்தோம். என்ன சொல்றாங்க, பரிசுத்தமான கடவுள் ஒரு சாதாரண மனிதனுடைய ரூபத்திலே வரவே முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்க முடியாது. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுது, என்ன செய்றாரு, தேவன் மனித ரூபமாக மாறினார், மனிதனாக மாறினார். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி சுத்திகரிக்கும். இது ஒரு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஏன்னா லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்னா, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன் எங்க இருக்குதான், ரத்தத்தில் உள்ள. அதனாலதான் ஆபேலின் ரத்தம் என்ன சொல்லுது, தேவனை நோக்கி கூப்பிடுது, என்னை கொலை செய்து விட்டால் பழி வாங்கணும். சோ ரத்தத்துலதான் ஜீவன் உண்டு. சான்றாய் இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு ரத்தத்தை மட்டும் மனு குலத்துக்காக கொடுத்தார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சான்றாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி சுத்திகரிக்கிறது. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களை நம்மை நீங்களாக்கி சுத்திகரிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல என்ன செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க. பலி செலுத்துறதுன்னா ரத்தம் சிந்துது. இன்றைக்கும் பல இடங்களில அந்த கோட்பாடு உண்டு, பலி செலுத்த வேண்டும், ஆடுகளையோ மாடுகளையோ பலி செலுத்த வேண்டும், கோழி சேவல் அதெல்லாம் பலி செலுத்துவாங்க. ஏன் செலுத்துறாங்க, ரத்தத்துல ஜீவனம். சோ பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பாவத்திற்கு மன்னிப்பு மரணத்தின் மூலமாய் ரத்த சிந்துதல் மூலமா தான் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதெல்லாம் யூதர்களும் விசுவாசம். வருடம் அவன் என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவுடைய சன்னதிக்கு எடுத்து சென்று பிதாவுடைய வலது பார்சத்திலே வீட்டிலிருந்தார், உட்கார்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாது, பாவம் மன்னித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ருசி பார்த்தார். அது மாத்திரமல்ல, அந்த மரணத்தில் பின்பாக அவர் புதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருந்தே கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். பிதாவின் வலது பாசத்துல வீட்டிருக்கிறதுனாலே என்ன செய்யறாரு, நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை மன்னிக்கிறார், அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி நம்ம பாவத்தை மன்னிக்கிறார், உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறனால மன்னிக்கிறார். ஏன் நீதி உள்ளவராய் போட்டு, ஏன் உண்மையும் அன்பு உள்ளவராய் போடுற, அன்பா இருந்தாலும் மன்னிக்க முடியும். ஏன் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருந்தார், அல்லது நியாயத்தை செய்கிறவராய் இருந்தார், ஏன் அப்படி சொல்லப்பட்டு. இதுதான் நமக்கு முக்கியமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரிக்கும். அதே சமயத்துல என்ன போட்டுட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது, மனுக்குலத்திற்காக சிந்தப்பட்டது. சிந்தப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, நம்ம என்ன செய்யணும், நமக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, அதனால உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மன்னிக்கப்பட்டது, எல்லாரும் பரலோகத்துக்கு போலாம், அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது, மனுக்குலத்தில் பாவத்திற்காக சிந்தப்பட்டது. ஆனால் அந்த சத்தியத்தை
அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு தான் ரட்சிப்பு, அப்படி ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு தான் பாவம். அதான் இங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால், அறிக்கை செய்தல் ரொம்ப முக்கியம். நியாயப்படுத்துறது இல்ல, அறிக்கை செய்தல். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஆதாம் பார்த்து எங்கே ஓடினா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்? நான் நிர்வாணமா இருக்கிறேன் அப்படி கேட்கிறாரு. அந்த பழத்தை நீ சாப்பிட்டியா? என்ன சொல்றான்? நீ எனக்கு துணையாய் கொடுத்த ஏவாள் எனக்கு ஸ்திரீ எனக்கு கொடுத்தார், அதனால சார். இந்த ஸ்திரீட்ட கேட்கிறார் ஏவாள்கிட்ட, அந்த பாம்பு எனக்கு கொடுத்தது, சர்ப்பம் எனக்கு கொடுத்தது, அதனால நான் சாப்பிட்டேன். ஆதாமோ ஏவாளோ தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யவில்லை. அவங்க என்ன செய்யறாங்க? நியாயப்படுத்துறாங்க. எப்படி நியாயப்படுத்துறாங்க? ஆண்டவரே, நானா அதை சாப்பிடல, நானா விரும்பி அதை சாப்பிடல. ஏவாள் ஸ்திரீ, நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏன் குற்றவாளி? நான் அல்ல, இந்த ஸ்திரீ தான் குற்றவாளி, மனைவி தான் குற்றவாளி. சோ அந்த மனைவி என்ன சொல்றா? ஏவாள் என்ன சொல்றா? நான் குற்றவாளி இல்லை, யாரு? அந்த சர்ப்பம் தான் குற்றவாளி. அதுதான் என்னை ஏமாத்துச்சு, நான் ஏமாறல, நானா விரும்பி சாப்பிடல, நான் சாப்பிடணும் ஆசைப்படல, நான் ஏமாற்றப்பட்டேன். சோ ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யவில்லை? பாவத்திற்கு மன்னிப்பை கேட்கவில்லை, பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, நாங்கள் குற்றம் செய்தவர்கள் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பை பெறணும்னா அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவி, நான் பாவம் செய்தேன், இது என்னுடைய தவறுதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கின்ற தாழ்மை தேவை, உண்மை தன்மை தேவை. தாழ்மையும் தேவை, உண்மையும் தேவை. அப்படி உண்மை இல்லாதவங்க அறிக்கை செய்ய முடியாது, தாழ்மை இல்லாதவள் அறிக்கை செய்ய முடியாது. அப்படி அறிக்கை செய்தால் ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறார். மன்னிக்கிறார், சுத்திகரிக்கிறார். அது மாத்திரம் எல்லாம் போட்டிருக்கு, நம்ம மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உண்மையும் அன்புள்ளவராக இருக்கான்னு சொல்ல முடியல, நீதி உள்ளவராக இருக்கு. உண்மை உள்ளவர். என்ன உண்மை உள்ளவர்? எப்படி நீதி உள்ளவர்? பிதாவாகிய தேவன் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். உண்மை தன்மை, நீதி தன்மை என்ன பார்க்கணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி அவரு எழுதி வைத்துட்டார். அவர் நீதியின் கட்டளையை கொடுத்துட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம் தான். மரணம்னா என்ன? நிறைய பேருக்கு மரணம்னா என்னன்னு தெரியும். ஒரு சில மதங்கள் என்ன சொல்லி, மரணம்னா உயிர் நம்மளை விட்டு போயிருது, இன்னொரு உயிருக்குள்ள போயிடும், அல்லது நம்ம உயிரை விட்டு போனாலும் அது கடவுளோட போய் சேர்ந்துடும், ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா பைபிள்ல மரணம் என்று சொன்னால் பிரிந்து போவது, செப்பரேஷன். மரணம் சொல்லும்போது பிரிவு. பிரிவுனா என்ன? எப்படிப்பட்ட பிரிவு? சப்போஸ் ஒரு மனிதன் ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கார், ஒரு நல்ல அருமையான ஒரு மங்களா கட்டியிருக்கார், அத 30-40 வருஷமா அந்த வீட்டிலே வாழ்கின்றார். ஒரு நாள் அவரு நடித்து போகிறார், இறந்து போகிறார். உடனே என்ன செய்யறாங்க? அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெட்டியில வச்சு கொண்டு என்ன செய்யறாங்க? கல்லறையில வச்சு. ஏன்? 40 வருஷமா அதே வீட்டுலதான் இருந்தவர். ஏன் அவரை தனிமைப்படுத்துறாங்க? ஏன் அவரை கொண்டு போய் கல்லறையில தனியா வைக்கிறாங்க? ஜீவன் உள்ளவர்கள் மத்தியிலே மடித்தவர்கள் வாழ முடியாது, இருக்க முடியாது.
உயிருள்ளவர்கள் மத்தியில இறந்தவர்கள் இருக்க முடியாது. அதுதான் பிரிவு. மரணம் என்பது பிரிவு. ஜீவனிலிருந்து பிரிவு, ஜீவன் உள்ளவர்களிடத்திலிருந்து பிரிவு. அப்ப வேதத்திலே மரணத்தை குறித்து, இரண்டாம் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாம் மரணம் என்ன? பரலோகத்திலிருந்து பிரிந்து போகுது. ஜீவனின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிரிந்து போகுது. அதான் நரகம் சொல்லு. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இரண்டாம் மரணம், அதாவது நிரந்தர பிரிவு, அதுதான் அனுபவிக்கும். பாவத்தின் சம்பள மரணம்னா நிரந்தரமாக தேவனோடு கூட ஒட்ட முடியாதபடி, அண்ட முடியாதபடி, நெருங்க முடியாதபடி பிரிந்து போய்விடுவார். மரணம். அந்த மரணத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ருசி பார்த்தார். அந்த மரணத்தின் மூலமாக தான் கடந்து செல்கிறார். மரணத்தினாலே, அதுக்கப்புறம் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே, உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு என்ன உண்டு? பாவமணி. சோ ஆண்டவர் அன்புள்ளவர். சரி பரவாயில்ல, நீ பாவம் செஞ்ச, நீ வா பரலோகத்துக்கு கூட மாட்டேன். அவர் நீதி உள்ளவர். நீதி உள்ளன்னா என்ன? ஒரு பாவி மரண தண்டனை அவனுக்கு கிடைக்கும், தண்டனை கொடுக்காம இருக்க முடியும். ஆனா அந்த தண்டனை என்ன செய்யறாரு? தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மேல் கொடுக்கிறார். அவர் சிலுவையில மறித்தபடியினால், அவர் ரத்தம் சிந்தினபடியினாலே, சோ அவருடைய கிருபையினாலே நமக்கு என்ன உண்டாகுது? நம்ம நீதிபரர்கள் அல்லது நீதிமான்களா ஆக்கப்படுகிறோம். ரோமர் 5:6 நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆண்டவர் நீதி உள்ளவர். நீதி உள்ளவர் நம்மள சும்மா மன்னிக்க முடியாது. அவர் அன்பு உள்ளவர், நீதி உள்ளவர். ரெண்டும் என்ன செய்யுது? சிலுவையிலே நிறைவேறுகிறது. அன்பு உள்ளவர், அதனால தன்னுடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்புக்கொள்கிறார். நீதி உள்ளவர், ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை தருகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டு ரத்தம் சிந்தினாரு, எல்லாரையும் மன்னிச்சிட வேண்டியதானே, ஏன் ஆண்டு பிகு பண்றாரு, ஆண்டு ஏன் பெருசாத இது பண்றாரு? ஆண்டவர் நீதி உள்ளவர். சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏற்றபடியினாலே அவர் நம்மை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய். எப்படி உண்மை நீதியை வெளிப்படுத்துறார்? நம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உண்மையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறார். சிலுவையிலே ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது. நாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய உண்மை தன்மையும் நியாயத்தையும் நீதியையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கணும்னா நம்ம செய்யணும், அறிக்கை செய்யணும், விசுவாசிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன உண்டு? பாவம் மன்னிப்பு உண்டு. சோ அதனால என்ன சொல்லி இருக்குது? என் ஜனங்களுக்கு முன்பாக நீதியை நான் வரணும். நீதி வெளிச்சமாக ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுப்பி. ஆண்டவர் என்ன செய்யறார்? நீதி உள்ளதே. அதனாலதான் யோவான் எழுதும் பொழுது ஆண்டவர் அன்பை பற்றி எழுதுகிறார், நீதியை பற்றி எழுதுகிறார். ஆண்டவருடைய சகல குணங்களை அறிந்து கொள்ளணும். இந்த குணங்களுடைய எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல ஒருங்கிணைக்கப்படுகிறது. சோ அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் அன்பு உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் வெளிச்சமானவர். இப்படி எல்லா காரியங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட தேவனா இருக்கு. தனித்தனியா பிரிக்க முடியாது. அந்த ஒருங்கிணைப்பை தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? சிலுவையில பார்க்கிறோம். வெளிச்சமா இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அதுக்கப்புறம் நாம் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அவரை பொய்யர் என்று சொல்லுகிறார். தேவன் பொய் சொல்ல மாட்டார். நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பொய்யர். ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது?
எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள். நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, நான் பாவி இல்லை. என்ன சொல்றாங்க? மனிதர்களை பாவின்னு சொல்றதே பாவம். மனிதர்களை பாவின்னு சொல்லி நம்ம சொல்லல, ஆண்டவர் சொல்ற. உலகத்துள்ள எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்து விட்டார். எல்லாரும் பாவி. உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவி. ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலே அந்த வீட்டு இடத்திலிருந்து பிறந்த யாவரும் பாவியில்தான் இருக்கணும். சோ பாவக்காய் என்ன செய்யும்? கசக்கும். உங்களுடைய விதை என்ன செய்யும்? கசக்கும். அதுல எவ்வளவுதான் நீங்க சக்கரை போட்டாலும் சீனி போட்டாலும் நல்ல பனை வெல்லம் போட்டாலும் அது கசக்கதான் செய்யும். அதுதான் மனிதன். என்னது? பாவியாய் பிறக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தாழ்மை இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உன்னை உணரும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக காணும். அனைவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக காண முடியாததுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில பாவம். அதனால என்ன பார்க்கிறோம்? யோவான் என்ன எழுதுறாரு? நற்செய்தி என்பது சத்தியம். நற்செய்தி என்பது சத்தியம். ஆண்டோடைய வார்த்தை அது உண்மையை சொல்லு. அது என்ன உண்மை? மனிதன் பாவி. தேவன் மனிதனை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால குமாரனாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பினார். நாம் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உண்மையும் நீதியும். அதுதான் சத்தியம். அதுதான் நற்செய்தி. அதுதான் சுவிசேஷம். அது மாத்திரமல்ல, காஸ்பல் இஸ் லைட். நற்செய்தி என்பது வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் என்பது வெளிச்சம். ஏன்னா ஆண்டவர் வெளிச்சமாயிருக்கிறது. காட் இஸ் லைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நற்செய்தி, அவனுடைய வார்த்தை வெளிச்சமாயிருக்கிறது. அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கும் பொழுது நாம் வெளிச்சமாய் மாறுகிறோம். வெளிச்சத்தினுடைய தன்மை என்ன? அது எங்கு பிரகாசித்தாலும் அதன் எங்கு பிரகாசித்ததோ அங்கு உள்ள சூழ்நிலையை மாற்றுது. அதுதான் வெளிச்சத்தினுடைய தன்மை. வெளிச்சம் தண்ணியில வர்றதுனால தண்ணி என்னது? ஆவியாக போகுது. தண்ணி சூடு ஏறுது. ஏன்னா வெளிச்சம் அமைதியாக இருக்காது. வெளிச்சத்துக்கு மாற்றுகின்ற தன்மை. ஆண்டவர் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்மை மாற்றுது. அந்த வெளிச்சம் என்ன செய்யுது? இருளை நீக்குது. இருள் என்பது பாவம், இருள் என்பது சாபம், இருள் என்பது அந்தகாரம், இருள் என்பது ஆண்டவருக்கு விரோதமாய் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாற்றையும் ஆண்டை வெளிச்சம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் காஸ்பல் இஸ் லைஃப். நற்செய்தி என்பது ஜீவனாய். அது புதிய ஜீவனை தருகிறது, நித்திய ஜீவனை தருகிறது. யோவான் 3 என்ன பண்றது? அதை விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யும்? தெய்வன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி ஒரு உலகத்திலே அன்பு கூறும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நாசம் அடையாமல் ரட்சிக்கப்படுவார். அதான் உண்மை. நற்செய்தி என்பது ஜீவனை கொடுக்கிறது. நித்திய ஜீவன், என்றென்றும் ஆண்டோடு கூட நிரந்தரமாய் வாழ்கின்ற பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறது. இதுதான் யோவான் சொல்ல முயற்சிக்கிறார். அவர் சாட்சியாய் சொல்றார். நாங்கள் அதை பார்த்தோம், அதை அனுபவித்தோம், அதைதான் உங்களுக்கு சொல்றோம். இது எங்களுடைய கற்பனை கதையே கிடையாது. உங்களை ஏமாற்றுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றார். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிவோம் என்றால் நிச்சயம் விடுதலை. சோ இந்த பாடம் நமக்கு என்ன கற்றுத்தருவது? ஆண்டவர் வெளிச்சமாயிருக்கிறார். ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன். ஆண்டவர் நீதிபரராயிருக்கிறார். ஆண்டவர் சத்தியமா இருக்கிறார்.
ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். சோ கள்ள உபதேசங்களுக்கு போய்விடாதபடி ஆண்டவர் செய்ய நம்மளை எச்சரிக்கிறார். சோ இந்த சொல்றபடி நம்ம பார்க்கிறோம். நற்செய்தி நமக்கு சத்தியமாய், நற்செய்தி நமக்கு வெளிச்சமாய், நற்செய்தி நமக்கு ஜீவனுமாய் அருளப்பட்டிருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யும். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் என்பவர்கள் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். யோவான் எழுதின இந்த நூலுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பார்த்தவராக, உம்மை கேட்டவராக, உங்களுடைய மகிமையை கண்டவராக ஆண்டவரே அவர் எழுதின இந்த சத்தியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதனால இது உண்மை. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்பது சத்தியம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதை அனுபவிக்க, அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞாபகத்தை தார். ஆண்டவரே, நீ பாவங்களை மன்னிக்கிறவர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். சத்தியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய், அன்புள்ள தேவனாய், வெளிச்சமாய்க்கும் தேவனாய், உண்மை உள்ள தேவனாய், நீதி உள்ள தேவனாய், பொய் உரையாத தேவனாய், ஆண்டவரே எங்களை மன்னித்து இந்த பிள்ளைகளாக்குற தேவனாய், உலகத்தை எங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாய் நீ இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வசனத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்வேன் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம். ஆமீன்.